ஹலோ எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே சிம்பிள், அதே சமயம் ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபிங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரானை மேரினேட் பண்ணிக்கலாம். ப்ரான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 kg கிட்ட எடுத்திருக்கேங்க. இதில் வந்துட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸ், ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வரும். அப்போ தான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நல்லா மேரினேட் ஆகிறதுக்கு விட்டுருங்க. சீ ஃபுட் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மேரினேட் ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் ஆகட்டும். இப்போது ரைஸ் ஊற வச்சுக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊறினா போதும், நிறைய நேரம் ஊற வைக்க தேவையில்லை. இது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ப்ரான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரானை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். சேம் ஆயிலே நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி நான் ஃப்ரை பண்ணுறேன். ப்ரான் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் ப்ரான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 4 to 5 மினிட்ஸில் வந்துட்டு குக் ஆயிரும். அப்படியே சைடு வந்து திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது போட்டனால ஒட்டாது. ஆயில் கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்தால் ஒட்டிக்கும் பேனில். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டாச்சு. இது வந்து இன்னும் வந்து ஒரு 2 more மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரை ஆகட்டும் இந்த சைடு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ப்ரான் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இந்த சேம் ஆயிலை வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரான் அப்படியே ஃப்ரைட் ரைஸோடு ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்காது அதே பேனில். ஸோ இப்படி செப்பரேட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சாதத்தை வச்சிடலாம். அரிசி பார்த்திங்கன்னா 2-3 டைம் கலஞ்சிட்டு ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரைஸ் ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ரைஸ் வந்து ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது, ஓவர் குக்கும் ஆகக்கூடாது. ஒரு 90% இந்த மாதிரி நம்ம அழுத்தணுன்னா உடையணும். ஓகேவா, நல்லா பிரேக் ஆகுது, போதும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் உடனே வடிக்க மாட்டேன். ஒரு 1 மினிட் விட்டுடலாம் அப்படியே. அதுக்கப்புறமா வடிச்சுக்கலாம். இப்போது ரைஸை வடிச்சிடலாம். இந்த ரைஸ் பாருங்கள், இது வந்து பிராண்டட் இல்லை பாஸ்மதி. இது பார்த்திங்கன்னா லோக்கல் ஷாப்பில் லூஸில் வாங்கின ரைஸு. எவ்வளோ நீளம் வருது பாருங்கள், இந்த கிரைனை எவ்வளோ நீளம் வருதுன்னு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பேக்கெட்டில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதை விட ஒரு 30 rupees 40 rupees வந்து இது கம்மியாக தான் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் லோக்கலில் லூஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், லூஸில் உங்கள் ஏரியாவில் கிடச்சிதுன்னா. ஸோ அவ்வளோதான், இதை வந்து நம்ம கிளறெல்லாம் வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். 1 or 2 டாஸஸ் மட்டும் பண்ணிக்கலாம். வாட்டர் ஏதாவது இருந்ததுன்னா கீழே விழுந்துடும். இந்த மாதிரி சம்டைம்ஸ் ரைஸ் விழுவலாம். ஸோ கொஞ்சமாக டாஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், இது அப்படியே வந்து ஆறட்டும். மூடியில் போட வேண்டாம். நல்லா கம்ப்ளீட்டாக வந்து கூல் டவுன் ஆனால் தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண முடியும். கொஞ்சம் சூடாக இருந்தாலும் ரைஸ் வந்து பிரேக் ஆகும். ஸோ இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஃப்ரைட் ரைஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சாட்டே பண்ணுற டைமில் இது ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். நம்ம வந்து ப்ரான் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயிலில் ஒரு டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்கை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு. பேன் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து எக்கு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 4 எக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ எக்குக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பெப்பர், தேவையான அளவு சால்ட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். எக் வந்து எனக்கு சின்ன சின்ன பீசஸாக வேணும், அதனால் நான் நல்லா கலந்து விடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் பைட் சைஸ் பீசஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா பேஸ் வந்து நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறமா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, எக் ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. முட்டை பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ரான் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கார்லிக் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக், ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு. கார்லிக் வந்து ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். கார்லிக் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு 1 கப் அளவுக்கு, அதாவது இந்த சின்ன கப் அளவுக்கு நான் வந்துட்டு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டைக்கோஸ் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு பீன்ஸு, 1/4 கப் கேரட், 1/2 கப் கேப்சிகம், ஆனியன் தின்னாக ஸ்லைஸ் பண்ணது 1 கப் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஆஸ் அ சவுத் இண்டியன் எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸில் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக ஆனியன் இருந்தால் பிடிக்கும், அதனால் வந்துட்டு இதை ஆட் பண்ணுறேன். பட் இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ரொம்ப குக் ஆக வேண்டாம், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க ஸ்டேஜில் இருந்தாவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, வெஜ்ஜீஸ்லாம் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டும் பெப்பரும் வெஜிடபிள்ஸ்க்கும் ரைஸ்க்கும் தேவையான அளவு இதிலே சேர்த்துடலாம். இப்போது தேவையான அளவு சால்ட், தேவையான அளவு பெப்பர். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். சாதம் சேர்த்ததுக்கப்புறம் பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணாதீங்க, இதிலே ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து ரைஸோட மிக்ஸ் ஆகும்போது இதில் இருக்க பெப்பர் சால்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ரைஸ் ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா போட்டு கிளறிட்டு இருந்தோம் அப்படின்னா சாதம் வந்து உடஞ்சிரும். அவ்வளோதான், இப்போ சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் வந்து பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. ஓகே, இப்போ இதை ஃபைனலாக ஒரு கிளறி வைக்கலாம். ரொம்ப போட்டு கிளற வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து ரைஸ்லேயும் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம் பாயில் ஆகும்போதே. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஈவனாக, வெஜிடபிள்ஸ்லாம் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, போதும். ஓகே, லெட் இட் சிட் ஃபார் 2 minutes. ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னாவே இந்த பேனில் அது வந்து ஃப்ரை ஆகணும் 2 minutesக்கு, அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே இருக்கட்டும், சிம்மில் வச்சுருங்க, ஹையில் வைக்க வேண்டாம். அவ்வளோதாங்க, 2 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா எக் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டிஷ்ஷோட ஹீரோ பார்த்திங்கன்னா ப்ரான் தான், ஸோ இவரே ஆட் பண்ணிக்கலாம். இது தம்ப்நெயிலுக்காக இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஓகே கைஸ், இதை மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். வேணும்னா சோயா சாஸ் கூட சேர்க்கலாம், பட் அது வந்து அது ஆப்ஷனல் தான். ஏன் அப்படின்னா நீங்கள் ப்ளைன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணலாம் ஃப்ளேவருக்காக. பட் வந்து இது ப்ரான் ஃப்ரைட் ரைஸ், அதுலேயே வந்து நான் மசாலாலாம் போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம், ப்ளஸ் அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃப்ளேவர் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிங்க. கெச்சப் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஃப்ரைட் ரைஸ்க்கு கெச்சப் நல்லா இருக்காது, ப்ளைனாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வருதுன்னு. இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதா, ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை, டேக் கேர். கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுங்க. ஓகே காய்ஸ், பாய். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away.